இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நந்தினி கூப்பிடுறா, என்னவா இருக்கும்? மித்ரா, சீக்கிரம் போனை எடு, எனக்கு உயிர் போகுது. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும், இல்லனா நந்தினி கால் பண்ண மாட்டா. ஹலோ நந்தினி. போன் எடுக்க ஏன் இவ்வளவு நேரம்? நீ உடனே கிளம்பி சக்தி ஹாஸ்பிட்டலுக்கு வா. எதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்ற? யாருக்கு என்னாச்சு? நான் தான் சீரியஸா இருக்க, நீ உடனே கிளம்பி வா. விளையாடாத நந்தினி, நான் இங்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தான் வரணும். என்ன விஷயம் போன்லயே சொல்லு. விளையாடாத மித்ரா, நான் சீரியஸ் கண்டிஷன்ல இருந்துதான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க யார் மேடம்? அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? நான் இவங்களோட சிஸ்டர். என் சிஸ்டருக்கு என்ன ஆச்சு? இப்ப எப்படி இருக்காங்க? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, காப்பாத்தியாச்சு. ஆனா கெமிக்கல் சாப்பிட்டதுனால வாய், தொண்டை, குடல் எல்லாம் புண்ணாயிருக்கு. இன்னும் 6 monthsக்கு இவங்க லிக்விட் ஃபுட் மட்டும் தான் எடுத்துக்கணும், வேற ஆகாரம் எதுவும் சாப்பிடக்கூடாது. சிஸ்டர், இவங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க, நான் ஈவினிங் வந்து பார்க்குறேன். ஓகே டாக்டர். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அகிலாண்டீஸ்வரிய நான் சும்மா விட மாட்டேன் நந்தினி. மாமா தாத்தாவை பார்க்கணும்னு சொன்னாரே. எனக்கு அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் மெயில் பண்ணிடுங்க, நான் பார்த்துறேன். ஓகே மாமா, போலாமா? தாத்தாவை பார்க்கணும்னு சொன்னீங்களே மாமா. ஓ ஆமால, மறந்தே போயிட்டேன். இருக்காரா? வந்துட்டாரு. பணியாரம் கொடுத்திருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்காரு. வாங்க போய் பார்க்கலாம். எங்கே அவரு? நான் கொடுத்த பணியாரத்தை இங்கதான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு. தூக்க கூட இங்கதான் இருக்கு பாருங்க. சரி, சாப்பிட்டு எங்கேயாவது போயிருப்பாரு. போலாம். இப்போ நம்ம குடும்பத்தில் எல்லாரும் படிச்சிருக்காங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க. உனக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் பேச வராது. ஆமா மாமா, நான் கூட பல தடவை இதை பத்தி யோசிச்சிருக்கேன். அதை பத்தி ஒன்றும் பெருசா பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கே நம்மளுக்கு குழந்தைங்க பிறந்தா நம்ம பொண்ணும் பையனும். பொண்ணு பையனுமா? ஆமா, ஆஸ்திக்கு ஒரு ஆணு, ஆசைக்கு ஒரு பொண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அதான் பொண்ணு பையன் சொன்னேன். என் 2 போதாதா? போங்க மாமா. சரி, இதை பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஆரம்பிச்ச மேட்டருக்கு வரேன். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியுன்றதால நம்ம குழந்தைங்க கிட்ட இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. உனக்கு சரியா இங்கிலீஷ் பேச வராதுல்ல, ஸோ உன்னால் அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேச முடியாது. அப்போ நம்ம பொண்ணும் பையனும் உன்னை அலட்சியப்படுத்திடக்கூடாதுல்ல. நம்ம பசங்க தானே மாமா, பண்ணா பண்ணிட்டு போறாங்க. ஹாய் ஆதி. ம், என்ன இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? சாப்பிட போறியா? ஏன் சாப்பிட தான் இங்கே உட்காரணுமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஆதி, ரூம்ல கூட சும்மா உட்காரலாம்ல. சரி, லண்டன்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ரிச்சர்ட் வந்திருக்கான். ஈவினிங் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கான். உன்னையோ கூட்டு வர சொன்னா. ஈவினிங் நீ ஃப்ரீ தானே? ஃப்ரீ தான். பார்வதி, தோசை. அப்போ நீ பார்ட்டிக்கு வரல? ரிச்சர்டுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டுமா?
ஓ இதான் மேட்ரா? ஆதி ஆதி, அது நீ பார்ட்டிக்கு வரத ரிச்சர்டுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணலாமான்னு கேட்டேன். வெயிட் பண்ணு, தோசை வரட்டும், அப்புறம் சொல்றேன். நீ பார்ட்டிக்கு வரதுக்கும் தோசை வரதுக்கும் என்ன சம்பந்தம் ஆதி? டேய், நான் காரணம் இல்லாம எதுவும் சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? தெரியும், ஆனா நீ பார்ட்டிக்கு வரதுக்கும் தோசை வரதுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு இன்னும் புரியலையே. தோசையிலேயே பேசிக்கிட்டோம். என்னது, தோசையாலேயே பேசிக்கிட்டீங்களா? டேய், தோசை தான்டா, அது என்ன வெடிகுண்டா? இவ்வளவு ஷாக் ஆகுற? நீ ஈவினிங் ஃப்ரீயான்னு கேட்டதுக்கு நான் ஃப்ரீன்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட தோசை சொன்னேன்ல. ஆமா சொன்னேன். பார்வதி பொடி தோசை போட்டு எடுத்துட்டு வந்திருந்தா பார்ட்டிக்கு போலாம், பெர்மிஷன் கொடுத்துட்டான்னு அர்த்தம். ஆனியன் தோசைனா நோ பர்மிஷன், பார்ட்டிக்கு போக கூடாதுன்னு அர்த்தம். அடேங்கப்பா, ஒரு சின்ன தோசைக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆமா, நீ இன்னும் மொரட்டு சிங்கிளா இருக்கிறதால உனக்கு இதெல்லாம் தெரியாது. சீக்கிரமா சிந்துவோட மிங்கிள் ஆக பாரு, அப்புறம் எல்லாம் தானா புரியும். அப்போ அந்த ஈவினிங் பார்ட்டி? அது என் கையில ஒன்றும் இல்லை, அவகிட்ட கேளு. நீ வேணா போய் பார்வதி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வா. ஒரு நிமிஷம் இரு. பார்வதி, நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பார்ட்டிக்கெல்லாம் ஒண்ணு போக வேணாம். உங்க தங்கச்சிங்கிற உரிமையில சொல்றேன், பார்ட்டிக்கு போகாதீங்க. இல்ல பார்வதி, ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருந்து வந்திருக்கான், அதனாலதான். அதனால தான் நான் வேணான்னு சொல்றேன். அந்த பார்ட்டிக்கு போறதுக்கு ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வாங்க, மனசு நிம்மதியாவும் இருக்கும். அக்கா, அப்பா வந்துட்டாரு, சாப்பாடு எடுத்து போய் சாப்பிடலாம். ம். கணேசா, அப்பா, இந்தாடா. நுங்கு ஊர்ல இருக்கும்போது சாப்பிட்டது. சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? இந்தாம்மா, இது உனக்கு. நுங்கெல்லாம் ஊர்ல இருக்கும்போது சாப்பிட்டது. இங்கெல்லாம் கூட கிடைக்குதாப்பா? கிடைக்கிறது இல்லம்மா, வண்டியில வந்துகிட்டு இருக்கும்போது ரோட்டோரமா ஒருத்தர் வித்துக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். நானும் ஊர்ல இருக்கும்போது சாப்பிட்டது தானே, அதை பார்த்ததும் சாப்பிடணும்னு தோணுச்சு, அதை வாங்கி சாப்பிட்டேன். உங்க 2 பேரும் ஞாபகமும் வந்துச்சு, உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்தேன். சாப்பிடுங்க, வெயிலுக்கு நல்லது. சரிப்பா, நீங்க போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இவன் அப்போல இருந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். சரிம்மா. அக்கா, இந்தாக்கா, நீ ஒண்ணு சாப்பிடு. நீ சாப்பிடுற, நான் இது சாப்பிடுறேன்.